வணக்கம். நாம ஒரு தேர்தல்ல வெறும் அரசியல் போட்டியா மட்டும் பார்க்காம ஒரு சமூகத்துக்கான டேட்டா என்ஜினியரிங் ப்ராஜெக்டா பார்த்தா என்னாகும்? அப்போதான் நிர்வாகத்தோட மையத்தையே நம்மால புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு அந்த பார்வையில ராதாபுரம் தொகுதியை ரொம்ப ஆழமா அலச போறோம். இது வெறும் விமர்சனம் கிடையாது, டேட்டாவை வச்சு நிர்வாகத்துக்கான ஒரு செயல் திட்டத்தை எப்படி உருவாக்கலான்னு பார்க்க போறோம். தமிழ்நாட்டோட தென்கோடியில மண்ணும் கடலும் ஒன்னா கலக்கிற ஒரு இடம்தான் ராதாபுரம். இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி, புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி மக்களோட உண்மையான கதைகள் இருக்கு. அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட அன்றாட போராட்டங்கள். நாம இப்போ அந்த நிஜத்தை தான் தோண்டி எடுக்க போறோம். நம்மளோட இந்த ஆய்வுல மொத்தம் 6 பகுதிகள் இருக்கு. முதல்ல கள நிலவரம் என்னன்னு பாப்போம். அப்புறம் நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு ஆராய்வோம். மக்கள் தீர்ப்போட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு கடைசியா நம்பிக்கையை திரும்பவும் எப்படி கட்டி எழுப்புறதுன்னு ஒரு தெளிவான வழியை வகுப்போம். ராதாபுரத்தோட ஆழ்மாவை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம அந்த மண்ணோட வாசனையையும் கடலோட ஓசையையும் கேட்கணும். இது முழுக்க முழுக்க விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் நம்பியிருக்கிற ஒரு கிராமப்புற தொகுதி. இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை இது ரெண்டோடையும் பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைஞ்சிருக்கு. அவங்களோட கனவுகளும் சரி, கவலைகளும் சரி இங்கிருந்து தான் தொடங்குது. ஆனா இந்த மக்களோட அன்றாட வாழ்க்கையில சில ஆழமான பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பக்கம் கோடை காலத்துல வத்தி போற கிணறுகளும் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடும், இன்னொரு பக்கம் கிராமங்களை நகரங்களோட சரியா இணைக்காத மோசமான சாலைகள், படிச்சு முடிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலை இல்லைங்கிற விரக்தி, அது மட்டும் இல்லாம நீட் மாதிரி தேர்வுகள் உண்டாக்குற பயங்கரமான மன அழுத்தம். இதெல்லாம் தான் அவங்களோட முக்கியமான கவலைகளா இருக்கு. சரி, களத்துல மக்களோட உணர்வுகள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தேர்தல் டேட்டா நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சில சமயம் வார்த்தைகளை விட எண்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த கதைகளை சொல்லும். இந்த எண்ணைய ஒரு நிமிஷம் பாருங்க. 49 49,000 இல்ல, வெறும் 49 ஓட்டு. 2016 தேர்தல்ல ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் இருந்த வித்தியாசம் இதுதான். இது நமக்கு என்ன சொல்லுது? மக்கள் தீர்ப்புங்கிறது எவ்வளோ மெல்லிசான ஒரு நூல் மேல நிக்குதுன்னு காட்டுது. ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளோ முக்கியம்னு சொல்ல இதுக்கு மேல ஒரு உதாரணம் தேவையில்ல. இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்க. 2021ல திமுகவோட வாக்கு வங்கி 43.95%, அதிமுகவோடது 40.79% இருந்துச்சு. திமுகவோட வெற்றி வித்தியாசம் 2016 விட அதிகரிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட 3% தான் முன்னிலை. அப்படின்னா இது இன்னொரு கடுமையான போட்டி இருக்கிற தொகுதி தான். களம் இன்னும் யாருக்கும் முழுசா சாதகமா மாறல. இங்கதான் ராதாபுரத்தோட முக்கியமான முரண்பாட்டை நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் 800 கோடி ரூபாயில கால்வாய் திட்டம், 1000 கோடி ரூபாயில குடிநீர் திட்டம்னு பிரம்மாண்டமான திட்டங்கள் வருது. ஆனா இன்னொரு பக்கம் மக்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏமாற்றோம். முடிக்கப்படாத கிராமத்து ரோடு, லேட்டா வர பென்ஷன், அப்படியே கிடப்புல கிடக்கிற வீட்டு வசதி திட்டங்கள். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, பெரிய திட்டங்கள் மட்டுமே ஓட்டு வாங்கி தராது. மக்களோட அன்றாட பிரச்சனைக்கு தீர்வு தர்ற கடைசி கட்ட டெலிவரி ரொம்ப முக்கியம். இந்த எண் நாம பார்க்கற எல்லா சிக்னல்லையும் ரொம்பவே கவலைக்குரியது. 2016ல இருந்து 2021 தேர்தலுக்குள்ள ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை 3.4% குறைஞ்சிருக்கு. இத வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பார்க்காதீங்க. இது இந்த சிஸ்டம் மேல மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டு வரதோட தெளிவான அடையாளம். இது ஒரு அமைதியான எதிர்ப்பு. தொகுதியோட சமூக அமைப்பை பார்த்தா இந்து நாடார்கள், பறையர், யாதவர் சமூக மக்கள் கணிசமான எண்ணிக்கையில இருக்காங்க. ஆனா நாம முன்னாடி பார்த்த தண்ணீர் தட்டுப்பாடு, ரோடு வசதி இல்லாம இருக்கிறது, வேலைவாய்ப்பின்மை மாதிரியான பிரச்சனைகள் இந்த சமூக எல்லைகளெல்லாம் தாண்டி எல்லாரையும் ஒன்னாதான் பாதிக்குது. மக்களோட அடிப்படை தேவைக்கு ஜாதி மதம் கிடையாது. நாம பார்த்த அந்த வளர்ச்சி முரண்பாட்டுக்கு என்ன காரணம்னு ஆராய்வோம். இது ஒரு தனிப்பட்ட தலைவரோட தோல்வின்னு சொல்றதை விட இந்த சிஸ்டம் எங்க தடுமாறுதுன்னு பார்க்கறது தான் சரி. சிஸ்டமோட குறைபாடுகளை கண்டுபிடிச்சாதான் தீர்வுக்கான முதல் படியை எடுத்து வைக்க முடியும். இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாட்டை பார்த்தா பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களை கொண்டு வர்றதுல அவர் ஜெயிச்சிருக்கார். ஆனா நலத்திட்டங்களை சரியான நேரத்துல சரியான ஆட்களுக்கு கொண்டு சேர்க்கறதுல இருக்கிற சிக்கல்கள் மக்கள் மத்தியில ஒருவித வெல்ஃபேர் ஃபெட்டீக், அதாவது ஒரு நலத்திட்ட சோர்வை உருவாக்கியிருக்கு. வாக்குறுதிகளை கேட்டு கேட்டு சலிச்சு போன மக்கள் இப்போ உறுதியான தொடர்ச்சியான டெலிவரியை எதிர்பார்க்கறாங்க. இந்த நிர்வாக தோல்விகள் வெறும் செயல்திறன் குறைபாடு மட்டும் இல்லைங்க. ஒரு குடும்பத்துக்கு வீடு தரதா வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மறுக்கும்போது அது அவங்களோட கண்ணியத்தின் மேல நடத்தப்படுற ஒரு தாக்குதல். நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு தனிநபரோட கண்ணியத்துக்கும் மரியாதை கொடுக்குது. நலத்திட்டங்களை கொடுக்கறது அரசாங்கத்தோட கருணை இல்ல, அது மக்களோட கண்ணியத்தை நிலைநிறுத்துறதுக்கான அரசாங்கத்தோட அடிப்படை கடமை. இப்போ கடந்த கால தேர்தல் முடிவுகளோட எதிரொலிகளா பார்க்கலாம். எந்த பக்கமும் உறுதியா சாயாம பேசி சம்மதக்கு வைக்கக்கூடிய வாக்காளர் குழுக்கள் பத்தி இது நமக்கு என்ன சொல்லுதுன்னு ஆழமா ஆராயலாம் வாங்க.
தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கிற உண்மையான போர்க்களமே எந்த கட்சிக்கும் உறுதியா ஓட்டு போடாத இந்த நடுநிலை வாக்காளர்கள் கிட்ட தான் இருக்கு. பாஜக மற்றும் சின்ன கட்சிகளோட ஆதரவாளர்கள், முதல் தடவை ஓட்டு போடுற இளைஞர்கள், நலத்திட்டங்கள் கிடைக்காம ஏமாந்து போனவங்க, அப்புறம் ஓட்டே போடாம ஒதுங்கி இருக்கிற பெண்களும் இளைஞர்களும், இவங்களோட நம்பிக்கையை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அரசியல்ல 2 விதமான மூலதனம் இருக்கு. ஒன்னு அரசாங்க திட்டங்கள் மாதிரி நிறுவன சக்தி. இது பவர்ஃபுல் தான், ஆனா ஆட்சி மாறினா வேற ஒருத்தராலையும் இதை கொண்டு வர முடியும். இன்னொன்னு தனிப்பட்ட கவர்ச்சி, மக்கள் செல்வாக்கு. இது ரொம்ப அரிதானது, யாரும் அவ்வளவு சீக்கிரம் காப்பி அடிக்க முடியாதது. இது 2ல எது ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தான் போட்டி. இவ்வளோ நேரம் பிரச்சனைகளை அலசிக்கிட்டோம். இப்போ தீர்வுக்கான ஒரு செயல் திட்டத்துக்கு வருவோம். இது டேட்டாவை அடிப்படையா வச்சு உருவாக்குனது, மக்களுக்கும் ஆட்சிக்கு நடுல ஒரு புதிய சமூக ஒப்பந்தத்தை முன்வைக்குது. இந்த செயல் திட்டம் 4 முக்கியமான தூண்கள் மேல நிக்குது. 1, ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற நல்ல திட்டங்களை முழுசா முடிக்கிறது. 2, படிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூர்லயே வேலை வாய்ப்பை உருவாக்க ஒரு வேளாண் தொழில்நுட்ப பூங்காவை அமைக்கிறது. 3, வீட்டு வசதி, பென்ஷன் மாதிரி நலத்திட்டங்கள் 100% தகுதியானவங்களுக்கு போய் சேருதான்னு உறுதி செய்யறது. 4, மக்களோட புகார்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தீர்வு தர்ற ஒரு நம்பகமான அமைப்பை உருவாக்குறது. இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா ஒரு பன்முக வியூகம் தேவைப்படுது. வாக்காளர்களோட கோவம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, பாதுகாப்பு உணர்வுன்னு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிற ஒரு முழுமையான அணுகுமுறை. அதை நாம சதுர்முக கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். இதோட முதல் முகம் சிவன், அதாவது ஆக்கப்பூர்வமான தாக்குதல். இப்போதைய நிர்வாகத்தோட தோல்விகளையும் தவறவிட்ட டெட்லைன்களையும் ஆதாரத்தோட சுட்டி காட்டுறது. இந்த ரோடுக்கு ஃபண்டு ஒதுக்கி 1 வருஷம் ஆச்சு, ஏன் இன்னும் வேலை முடியல அப்படின்னு மக்கள் சார்பா அழுத்தமா கேள்வி கேட்கிறது. 2வது முகம் விஷ்ணு, ஸ்திரத்தன்மை. இது மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற முகம். நல்ல திட்டங்கள் தொடரும்னு சொல்றது. குடிநீர் திட்டம் மாதிரி அவசியமான திட்டங்கள் நிச்சயம் முழுமையா முடிக்கப்படும்னு வாக்குறுதி தர்றது. இது அரசியலை தாண்டி மக்கள் நலன்தான் முக்கியம்னு காட்டுறதுக்கான வழி. 3வது முகம் பிரம்மா, புதுமை. இது எதிர்காலத்தை உருவாக்குற முகம். பழைய பிரச்சனைகளுக்கு புதிய டெக்னாலஜி அடிப்படையிலான தீர்வுகளை கொடுக்குது. ஸ்மார்ட் விவசாயம், கிராமங்களுக்கு இன்டர்நெட் வசதி, மாணவர்களுக்கு நீட் கோச்சிங் சென்டர்ஸ்னு புதிய ஐடியாக்களை முன் வச்சு ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்துக்கான வழியை காட்டுறது. 4வது முகம் துர்கா, பாதுகாப்பு. இது ரொம்பவும் நலிவடைஞ்ச, பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு கேடயமா நிக்கிற முகம். உங்களோட நலத்திட்டங்களுக்கு நான் கேரண்டின்னு சொல்றது நிர்வாகத்தோட அலட்சியத்தால யாரும் பாதிக்கப்படாம பாத்துக்கிறது. இது கருணையையும் சமூக பொறுப்பையும் காட்டுது. இந்த எல்லா அணுகுமுறைகள்லயும் ஒரு முக்கியமான விஷயத்தை கடைப்பிடிக்கணும். இந்தியாவோட புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டப்படி நாம மக்கள்கிட்ட பேசும்போது அவங்களோட தெளிவான சம்மதத்தை பெற வேண்டியது அவசியம். இது அவங்களோட பிரைவசியும் கண்ணியத்தையும் பாதுகாக்கிற ஒரு சட்ட ரீதியான மற்றும் தார்மீக பொறுப்பு. நம்ம பகுப்பாய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். நம்பிக்கைங்கிறது வெற்று வார்த்தைகளால வர்றதில்ல. அது துல்லியமான டேட்டாவை அடிப்படையா வச்ச திட்டமிடல், அப்புறம் அதை நேர்மையா செயல்படுத்தி காட்டுறது மூலமா தான் சம்பாதிக்க முடியும். கடைசியா இந்த டேட்டா நமக்கு ஒரு அமைதியான எச்சரிக்கையை கொடுக்குது. குறைஞ்சிட்டு வர்ற ஓட்டிங் சதவீதம், குறைஞ்சிட்டு வர்ற நம்பிக்கையோட அளவீடு. மக்களோட அடிப்படை கவலைகளுக்கு உண்மையான தீர்வு கிடைக்கலனா இந்த நம்பிக்கை சரிவு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதை எந்த ஒரு அரசியல் சக்தியாலையும் புறக்கணிக்க முடியாது. ராதாபுரத்தோட கதை ஒரு தொகுதியோட கதை மட்டும் இல்ல, அது நம்ம ஜனநாயகத்தோட நிலையை காட்டுற ஒரு கண்ணாடி. நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 08048041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்